டிவிக்கே சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசினாலோ இல்லை விஜயவர்களை பற்றி பேசினாலோ அதிக வியூஸ் போகுது, நம்மளுக்கும் காசு வருது அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் பயங்கரமாக அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி யாருமே பேச மாட்டேறாங்க அப்படிங்கிறதான் வருத்தமான விஷயமா இருக்குது. இதை பற்றி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அரசியல் தலைவர்கள் எல்லாம் பெருசாக இதை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை. என்னடா நடக்குது, ஏன் எல்லாம் இப்படி மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா? மக்களை ஒரு விஷயத்தை நான் உங்கள் எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. போன ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 2016 குற்றங்கள் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கு. 2020 அவங்களோட ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட 6230 வழக்குகள் இருந்துச்சு. சரி, ஏடிஎம்கே பேர்ல தான் இப்படி இருக்கு, டிஎம்கே பேர்லயாவது இது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சா அங்க நடந்ததும் வேறதான். இவங்க பீரியட்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்பவே அதிகரிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5319 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023 விட 2024 2000 வழக்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவே போக்சோ வழக்குகள் 2020 பாத்தீங்கன்னா 3090 இருந்துச்சு. அதுவே 2024 6974 வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது. கிட்டத்தட்ட சுமார் 125% அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதுவே 2024 இருந்து 2026 வரைக்கும் இருக்கிற 2 வருடங்கள்ல கண்டிப்பா இன்னும் இந்த குற்றங்கள் அதிகம் தான் ஆயிருக்கும். கண்டிப்பா அதிகமாயிருக்குதுங்க. ஆனா கடந்த 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்துல 17 வயது சிறுமிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நாமக்கல்ல 7 வயது சிறுமிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில 70 வயது முதியவரை கொண்டுட்டு அவரோட மனைவிக்கு 60 வயசுங்க, அவங்களுக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருச்சியிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக சென்னை வந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு அநீதி நடந்திருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம். அந்த குற்றத்தில் 3 பேர் ஈடுபட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 3 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியே. ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க, அவங்களோட இறுதி காலத்தை ஜாலியாக கழிக்கிறாங்க. இதில் பாருங்கள், வார வாரம் சிக்கன் எல்லாம் போடுறாங்களாமா. நேரத்துக்கு சாப்பிட்டு அவங்க ஜாலியாக தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி குற்றங்களும் ஜாலியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடுமையான சட்டங்கள் வந்தால் மட்டுமே இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது உங்களில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த மாதிரி குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைக்குதா அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்தாலும் அதை வெளியே மீடியாக்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் வருத்தமான விஷயமா இருக்குது. கொஞ்ச நாட்களாகவே நான் மீடியாவில் வாட்ச் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், நிறையா விவாத மேடைகள், நெறியாளர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு யாருமே இதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, இதை பற்றி பேசுறதும் இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் இங்கே கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் ஓப்பனாக சொல்லப்போனால் ரீசெண்ட் டைமில் மீடியாக்கள் எல்லாம் டிவிக்கே, விஜய் இதை பற்றி பேசினா மட்டும்தான் ஆல்ரெடி கவர் பண்ணுறாங்க. இதில் பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும். ஆனால் மக்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் எக்கச்சக்கமான குற்றங்கள் இருக்குது. அதையெல்லாம் மீடியாக்கள் கவர் பண்ணுறதும் இல்லை. அதையெல்லாம் ஒரு பெட்டி செய்தியாக போட்டு முடிச்சிடறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொன்று, இந்த வீடியோவில் கூட நான் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கூட என்னால் முழுதாக உபயோகிக்க முடியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூட கூடாது அப்படின்ட்டு சோசியல் மீடியா பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையுதா, இல்லை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். போக போக பெண் குழந்தை வச்சிருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் பயந்துட்டே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருங்க. தயவு செஞ்சு ஏன் மீடியாக்கள் எல்லாம் ஊமையாக இருக்காங்க அப்படின்னு தெரியல. எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை தாண்டி எக்கச்சக்கமான குற்றங்கள் நடக்குது. தயவு செஞ்சு அதை பற்றி எல்லாம் பேசுங்க. மக்களை, ரீசெண்ட் டைமில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. இதுக்குண்டான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து வகையான செய்திகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.